ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவைஸ் பேட் ஜோன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த செகண்டரி ஃபெதர்ஸை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோவில் வந்து அந்த வீடியோவில் ஒரு ஒரு புறாவை காட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டவுட் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு அந்த டவுட்டுக்கான ரிப்ளை கிடைக்கும். ப்ளஸ் வந்து இந்த ஹோமர் புறாவும் நம்ம அந்த ஹை ஃப்ளை புறாக்களையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ பண்ணுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இதே வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஜாம்பையில் ஒரு ஹோமரையும் ஜாம்பையில் ஒரு ஹை ஃப்ளைஸையும் நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்தோம்னா நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு கிளாவர்னு சொல்கிற ஒரு ஹை ஃப்ளையர். இது வந்து நல்ல ஒரு ஓவர் டைம் பறக்கக்கூடிய ஒரு லைனேஜ் பேர்டு, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு ஃபேமஸான லைன் பேர்டு. இப்போ இந்த புறாவுடைய ரெக்கமைப்பு எப்படி இருக்கு, அந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்ன அப்படின்றத நம்ம இந்த புறாவை க்ளோஸ்அப்பில் வச்சு பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புறாவுடைய ஓவர் வியூ பார்த்துக்கோங்க. அதாவது இந்த புறாவுடைய பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மள்ட்ட இருக்கிற மேக்ஸிமம் புறாக்களுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே சிமிலரா வந்து எல்லாமே கிட்டத்தட்ட வந்து மேட்ச் ஆகிற பேட்டர்ன்ஸ் தான் வச்சிருப்போம். அதாவது இந்த பாடியா இருக்கட்டும், அந்த பாடி டிசைன் பேட்டர்னா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த விங் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், புறாவுடைய மண்டை கெட்டா இருக்கட்டும், அந்த ரப்பை, அந்த முகஜாடை எல்லாமே வந்து சிமிலரா மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோல கேட்ட டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த நம்ம செகண்டரி ஃபெதர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம புறாக்களோட உடம்ப ஒட்டி நமக்குலேருந்து வரக்கூடிய நம்ம செகண்டரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த செகண்டரி ஃபெதர்ஸ் எப்படி இருந்தால் ஓவர் டைம் வந்து புறாக்கள் வந்து பறக்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து ஒரு ஓவர் டைம் பறக்கிற புறாவோட விங் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. சில புறாக்களுக்கு இந்த செகண்டரின்னு சொல்கிற இந்த ஃபெதர் வந்து நல்ல கட்டையாக இருக்கும். இந்த அளவு தான் இருக்கும். இப்போ இது உங்களுக்கு கிளியராக காட்டுறேன், விலக்கி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீளமாக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த இவ்வளோ நீளமாக இருக்குது. சில புறாக்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். இன்னும் கூட கட்டையாக கூட வாய்ப்புகள் உண்டு, நீளமாக இருக்காது. இந்த மாதிரி நீளமாக இருக்கிற புறாக்கள் தான் நான் பார்த்தது வரைக்கும் இந்த நல்லா 20 மணி நேரம் மேலே பறக்கிற புறாக்கள் எல்லாமே இந்த செகண்டரி வந்து இவ்வளோ நீளமாக இருக்கிற புறாக்கள் மட்டும்தான் வந்து பறக்குது. கொஞ்சம் கட்டையாக இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் 13 14 அந்த மாதிரி தான் பறக்கமே தவிர ஃபுல் ஓவர் டைம் வந்து பறக்குந்த மாதிரி இல்லை. ஏன்னா இந்த புறாக்கள் பறக்கிறதுக்கு அதுக்கு விங், அதாவது இந்த விண்டோடைய பேலன்ஸு, தென் பார்த்தீங்கன்னா அந்த சோரிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து இந்த மிதவைத்திறன், இது எல்லாமே இந்த மாதிரி நீளமாக இருக்கிற ரெக்கைகளில் வந்து அந்த புறாக்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பேலன்ஸ் இருக்கிறதுனால அந்த புறாக்கள் வந்து அதிகமாக பறக்கும் போது எனர்ஜி வந்து ஓரளவுக்கு நார்மலாக அது உடம்புலேருந்து ஸ்பெண்ட் ஆகிற மாதிரியும் அதுங்களுக்கு வந்து அதிக நேரம் பறக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியும் அந்த விங் பேட்டர்ன்லேருந்து கிடைக்குது. இதே இது இந்த கட்டையாக கட்டையாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிரமம் தான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீளமாக இருக்குன்றதை பார்த்துவோங்க. இது ஓவர் ப்ரீடு, இம்ப்ரீடு, அதுக்கு மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ப்ரீட் பண்ணுற புறாக்களுக்கு இந்த செகண்டரி வந்து கட்டையாக கட்டையாக போயிட்டுருக்கும். அதேமாரி அறகுறையாக நம்ம கரெக்டாக அந்த பேட்டர்ன்ஸ் பார்க்காம ப்ரீட் பண்ணும் போதும் நமக்கு வந்து இந்த விங் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த புறாக்களுடைய தன்மைகள் அது இழந்து 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 ஒரு கட்டத்தில் லைனேஜே நம்ம கிட்ட வந்து இல்லாமல் போகும். இதான் வந்து செகண்டரி. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த கோவர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன ஃபெதர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த டக்குன்னு விலக்கி காட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீளமாக வரணும். இந்த மாதிரி நீளமாக வரக்கூடிய புறாக்களுடைய பறவை திறன் வந்து நல்லா அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல்லாக க்ளோஸில் பார்த்துக்கோங்க. அந்த லாஸ்ட்டு 4 விங்ஸ் வந்து நல்லா அருமையாக ஷேப்பாக வந்திருக்கணும். சில புறாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்படி இங்கே பெருசாக இருக்கும், அப்படியே சின்னதாக வந்து திருப்பி இந்த ஃபெதர்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ இங்கே உள்ளே இறங்கி இப்படி ஏறி இருக்கும். அந்த மாதிரி புறாக்கள் வந்து ரொம்ப நேரம் பறக்கும்போது அது கொஞ்சம் சிரமப்படும். இந்த புறாக்கள் ஃபுல் டைம் பறக்கக்கூடிய புறாக்கள் தான். இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைனேஜும் கூட. ஒரு நாள் வந்து நம்ம அண்ணனை வச்சு ஒரு வீடியோ பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம அண்ணன் பேர்ட்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த கால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கிஸாக இருக்கும், அதாவது இந்த பீட்ரூட் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. சில புறாக்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும், இது வந்து பீட்ரூட் கால் சொல்கிறேன். இந்த புறாக்கள் கொஞ்சம் கூட நல்லா இருக்கிறதா என்னுடைய ஒரு ஃபீலு. அப்புறமா இந்த புறாவுடைய இந்த முகஜாடையே வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரப்பை வந்து எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். இந்த பொதுவாக இந்த ரப்பை வந்து இந்த மாதிரி நல்லா பெரிய ரப்பையாக கண் ரப்பை வந்து இந்த மாதிரி பெருசாக வந்து அதோட ஐ வந்து கரெக்டாக வந்து இந்த கேப் இல்லாமல் ரப்பை க்ளோஸ் ஆகிருந்தாலே செகண்டரி வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கும், புறா நல்லா அருமையாக தான் இருக்கும். இந்த பீக் வேட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இந்த பேட்டர்ன் இவ்வளோ முக்கியம். இந்த முகஜாடை க்ளீனாக வந்துட்டுனாலே மேக்ஸிமம் பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும், இந்த புறாக்கள் பறக்கும். இப்போ பொதுவாக வந்து இந்த புறாக்கள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பீங்க, நீங்கள் பறத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. புறாக்கள் பறத்துறது வந்து பார்த்தோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. என்னதான் நம்ம கையில் கோல்டே இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம்னா அது பிரயோஜனமே கிடையாது.
நம்ம நல்ல நல்ல புறாக்கள் நம்ம கையில இருந்தாலும் கூட நம்ம அதை பறத்தக்கூடிய டைம் நம்மள்ட்ட இல்லாதனால அந்த புறாக்கள் பறத்த முடியாது. இப்போ நமக்கு தெரியும் ஒரு புறாவை பறத்தி எடுக்கணும்னா ஒரு சின்ன பிள்ளைய கேர் பண்ற மாதிரி அதை கேர் பண்ணா மட்டும் தான் புறாக்களை பறத்த முடியும். எனக்கு இப்போதைக்கு அதுக்குள்ள டைம் கிடையாது. அதனால நம்ம தெரிஞ்ச விஷயங்களை சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன தெரியுமா நம்ம வீடியோவா சொல்லலாம். நம்ம ஒன்றும் எதுவுமே சும்மா நம்ம தெரியாம ஒன்றும் பேச போறது இல்லை. நம்ம இத்தனை வருஷமா நம்ம படிச்ச விஷயங்களை நம்ம இந்த வீடியோவை போடுறோம். ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பேர்களுக்கு அது கண்டிப்பா வந்து பிரயோஜனமாகும். அந்த புறாக்கள் பறக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பறக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பிரயோஜனப்படும். நம்ம கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாஸ் கேட்டு அவங்களும் புறாக்கள் பறத்திருக்காங்க. நல்லபடியா வந்து அவங்க லேஃப்ட் மாதிரி நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. நல்ல அவுட்புட் கிடைக்குது. ப்ரீடிங்கும் ஓரளவு சக்ஸஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஹோமர் பீச்சினையும் ஒரு ஐஃப்ளை புறாக்களையும் டிஃபரன்ஷியேட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ஐல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஜாம்பை வளர்ப்பு ஆணு ஹை ஃப்ளையரு, ஒரு ஓல்டு லைனேஜ் பேர்டு, கொஞ்சம் ரேர் டைப்பும் கூட. இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஹோமர் பேர்டு, ரேசிங் ஹோமர்ஸ். இப்போ இந்த ரெண்டையுமே பக்கத்து பக்கத்தில் வச்சிருக்கும் போதே உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஹோமர்ஸ் வந்து கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காகவும் கொஞ்சம் பெரும் மண்டைக்கட்டாகவும் அந்த முகஜாடையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஹை ஃப்ளையர்ஸோடைய மண்டைக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்கொயர் மண்டையாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது கொஞ்சம் உருண்டை நெத்தியாக ஏறி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீக் பேட்டில் கனெக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, இந்த ஹோம்ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் இருக்கும் நம்ம ஹை ஃப்ளைஸை கம்பேர் பண்ணும்போது. இந்த புதுசாக வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நம்ம வளர்க்க நீங்கள் பார்க்க வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன்னா, ரெண்டே பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது நம்ம கம்பேரிசன் நான் சொல்கிறத விட உங்களுக்கே டிஃபரன்சியேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதோடைய பாடி லென்த்தாக இருக்கட்டும், அந்த புறாக்களுடைய அந்த முக ஜாடையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அதுக்காக தான் நான் வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சு காட்டுறேன். இப்போ ரெண்டையுமே க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க க்ளோஸ்அப்பில் பாருங்க அந்த முகஜாட அந்த மண்டைக்கட்டு பேட்டர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக வந்து நம்மளால ஹோமர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஹோமர்ஸை ஹை ஃப்ளைஸ் கூட உடைக்க சில புறாக்கள் வந்து கொஞ்சம் நமக்கு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில புறாக்களில் 1-2 புறாக்களில். மற்றபடி பியூர் ஹை ஃப்ளை ப்ரீடையும் பியூர் ஹோமர் ப்ரீடையும் ஈஸியாக பார்க்கலாம். அவுட் கிராஸ் கொடுத்து மாற்றி உடைக்கும் போது சில புறாக்கள் டிஃபரன்சியேஷன் வரும். சில இதில் வெள்ளிக்கண்ணில் வந்து புறாக்கள் வரும். அதாவது நமக்கு சப்ஜா சுருமாவில் வந்து வெள்ளிக்கண்ணில் ஹை ஃப்ளைஸ் 1-2 வரும், ரேராக வரும். ஆனால் நமக்கு ஹோமரில் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி புறாக்கள் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே கூட நமக்கு வந்து ஹை ஃப்ளையர்ஸை வந்து ஓரளவுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அது கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பழக உங்களுக்கு அது புரியும். இது ஒரு நல்ல தரமான ஒரு ஹோமரும் ஒரு ஹை ஃப்ளையர்னு சொல்லலாம். இந்த சப்ஜாவில் வந்து இப்போது நம்மள்ட்ட வந்து ஹோமர்ஸ் இல்லை, நான் ஹோமர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டேன். ஜாம்பேயில் தான் 2 ஹோமர் ஆன் கிடக்கு. மற்றபடி உள்ளது எல்லாமே நான் ஒதுக்கிட்டேன். இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஜாவில் நம்மள்ட்ட வெள்ளிக்கண்ணில் ஃபீமேல் இருக்குது, அதை வச்சு நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இல்லாதனால இந்த ஜாம்பே வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னுடைய ஒரு கிளாவர் ஆணையும் இந்த ஜாம்பு புறாவையும் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். இதுவுமே ஒரு ரேர் லைன், ரொம்ப ரேரான லைன் பேர்டு. நல்ல ஒரு ரெக்கை உள்ளது, கத்தி ரெக்க புறா, நல்ல ஒரு அருமையான ஒரு பேட்டர்னில் உள்ள ஒரு ஆண். இதோடைய பீக் வேட்டிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல பருப்பு மாதிரி நல்ல அழகாக பருவு மாதிரி அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல பெரிய இது எல்லாம் பழைய ஓல்டு லைனேஜ் பேர்டு. ஓல்டு லைனேஜில் ஒரு அற்புதமான லைனேஜ், கஷ்டப்பட்டு வச்சிருக்க புறாவும் கூட. அடுத்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.